ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். HAL அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் அந்த கேட்டகரியில் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? இந்த டேபிளில் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன போஸ்ட் கோடு, என்ன போஸ்ட் நேமு, எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளை கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டெக்னீஷியன் மெக்கானிக்கல் எஃப்எஸ்ஆர் அப்படின்ற கேட்டகரிக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. அது ஓபிசியில் வருது. அப்புறம் டிப்ளமோ டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் எஃப்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே ஓபிசிக்கு ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஒரு வேகன்சின்னு சொல்லிட்டு 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதாவது இடபிள்யூஎஸ்க்கு கிடையாது, யூஆர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிப்ளமோ டெக்னீஷியன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 2, யூஆருக்கு வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 13 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிக்கும் சேர்த்து 16 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த டேபிளை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்யூனிட்டி வைஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் யூஆர் இருந்தால் எல்லாரும் காம்ப்ளீட் பண்ணலாம். சப்போஸ் யூஆர் இல்லாமல் மற்ற கேட்டகரிக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க மட்டும் தான் காம்ப்ளீட் பண்ண முடியும். அதை தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி. ஓகேங்களா? ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரிலாம் டிசேபிலிட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் என்ன மாதிரிலாம் வந்து சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் டிப்ளமோ அந்த டெக்னீஷியன் அதாவது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அது பார்த்தீங்கன்னா இப்போது மெக்கானிக்கல்னால் என்ன மாதிரிலாம் வந்து படிச்சிருக்கலாம், அதாவது அதோட சப் குரூப். ஓகேங்களா? மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்டகிரேட்டட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெயின்டெனன்ஸ், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷன் சொல்லிட்டு ஸோ தெளிவாக இவ்வளோ கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் டிப்ளமோ டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சார்ந்த குரூப். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பவர் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவரு, இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோலு. ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் நிறையா கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அதாவது 3வது கேட்டகரி டிப்ளமோ டெக்னீஷியன் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் தான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு ஸோ மெனி குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணுங்க. இவ்வளோ குரூப்ஸ் இருக்காங்க பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு குரூப் படிச்சிருந்தாலுமே இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த டேபிளை கிளியராக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒன்லி ஃபுல் டைம் ரெகுலரில் முடிச்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து பார்ட் டைம்லேயோ இல்லை டிஸ்டன்ஸ் லேர்னிங்லேயோ படிச்சிருந்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்கள் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் 60% மார்க் வந்து வச்சுருக்கணும். இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 50% வந்து வச்சுருந்தாலே போதும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு இடபிள்யூஎஸ்க்கு வந்து 28 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மே 7, 2025 அதன்படி. ஓகேங்களா? ஸோ அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும் ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு கம்யூனிட்டி வைஸாகவும் ரிலாக்ஸேஷன் வழங்கப்படும். 10 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் இல்லையா? உங்களுக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் வந்து ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அதாவது சப்போஸ் தேவையை பொறுத்து மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நிறுவனம் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது பர்மனன்ட் ஜாப் கிடையாது. கான்ட்ராக்ட் அந்த டென்யூர் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தெளிவாக பாருங்கள். அதுக்கப்புறம் சைட் ஆன கேண்டிடேட் வந்து எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் இருக்கும். சரிங்களா? ஸோ லொக்கேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நலியா, சுலூர், பிடார், உட்ராலி, புனே, கோவா, டேஸ்பூர், ஜோத்பூர் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் லொக்கேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிற ஐஐஎஃப் நாவல் அகாடமியில் உங்களுக்கு ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. அப்புறம் பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா D6ல் வருது. 23,000 உங்களுக்கு பேசிக் பே இருக்கும். அப்புறம் பெனிஃபிட்ஸ் அலோவன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ₹200 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் தான் பே பண்ணணும். நீங்கள் வந்து சப்போஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டு இல்லை எக்ஸ் அப்ரெண்டிஸ் ஆஃப் HAL ஏற்கனவே HAL ஒரு அப்ரெண்டிஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. சரிங்களா? மற்ற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ₹200 பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி நீங்கள் பே பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி
இந்த விஷயத்தெல்லாம் அதாவது இந்தந்த திங்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க, ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷன் த அப்ளிகேஷன் கேண்டிடேட்ஸ் வில் ப்ரொசஸ் ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக பார்த்துட்டு இந்த விஷயத்தில் தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் பண்ணுற அந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பியூராக வந்து ரிட்டன் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் சரிங்களா. ரிட்டன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே 25 2025 சரிங்களா. அப்போ தான் ரிட்டன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அதன் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். அந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HALோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அதாவது www.halindia.co.in வெப்சைட்டில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 hours இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லிட்டு 3 பார்ட்ஸாக சொல்லியிருக்காங்க. அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் சரிங்களா. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸும், பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஷின்ஸும், பார்ட் 3 வந்து 100 கொஷின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு கொஷினுக்கு 1 மார்க் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் இது கிடையாது சரிங்களா. ஸோ இந்த 3 பார்ட் அந்த அந்த 3 பார்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு என்ன மாதிரிலாம் வந்து கைட்லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அப்புறம் அந்த ரிட்டன் டெஸ்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும், அதுக்கெலாம் நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிட் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ அஃபிஷியல் வெப்சைட்டு HALோட அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணுங்கள், அங்கே தான் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 7 2025 தான் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு சரிங்களா. ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் HAL வெப்சைட்டோட அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HAL அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இங்கேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எந்த மாதிரிலாம் ஜாப் ரூல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இந்த நான் எக்ஸிக்யூட்டிவ் கேடர் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இவங்களுக்கான நான் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி போஸ்ட் வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள் இதுதான். ஸோ நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பார்த்துடுங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.